குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மசினக்குடி ட்ரெக்கிங்கை பற்றியும் விபூதிமலை முருகன் கோவிலை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். अभी डीर नंबर मान வெளியூர் டிரான்ஸ்போர்ட், அது ஓன் போர்ட் காராக இருந்தாலும் சரி, ட்ராவல்ஸ் காராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெக்கிங்க்கு அலௌடு இல்லை. நாங்கள் ஊட்டியிலிருந்து ஒரு கேபில் தான் இந்த மசினக்குடிக்கு வந்தோம். இங்கே இருந்து ஒரு ஜீப்பில் தான் இந்த ட்ரெக்கிங் போனோம். ஒரு ஜீப்புக்கு 2000 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 4 பேராக இருந்தாலும் சரி, அது 6 பேராக இருந்தாலும் சரி, இதுதான் இந்த ஜீப்போட ரேட்டு. நீங்கள் 6 பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்க்குறப்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க மசினக்குடி ட்ரக்கிங்கும் பொக்காபுரத்தில் இருக்கிற விபூதிமலை முருகன் கோவிலுக்கும் ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ட்ரக்கிங் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுவும் சொல்லாதீங்கம்மா. இந்த இடத்துல புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மான், சிங்கவால் குரங்கு போன்ற விலங்குகள் இருக்குது. இதில் நாங்கள் பார்த்தது மான் நிறைய பார்த்தோம், சிங்கவால் குரங்குகள் பார்த்தோம், யானை, குரங்குகள் பார்த்தோம். நாங்கள் புலியையும் சிறுத்தையும் பார்க்கல. இந்த ட்ரக்கிங் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. நீங்கள் ஏற்கனவே இந்த ட்ரக்கிங் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த அனிமல்ஸை பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா நீங்கள் ஜீப்பில் போகிறப்ப ஏதாச்சும் அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஜீப்பை நிறுத்த சொன்னால் நிறுத்திட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம எடுக்க சொன்னால் தான் ஜீப்பை எடுக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க. தம்பி இது எங்க இருக்கு பாரு, இருக்கு பாரு. நிறைய இருக்கு பாரு. போலாம். இங்க பாருங்க எவ்வளவு மான் இருக்கு பாருங்க. ஏனையும் வெச்சு தான் சாப்பிடுது, மானும் வெச்சு தான் சாப்பிடுது, ஆடும் வெச்சு தான் சாப்பிடுது. நீங்க மட்டும் ஏன் நான் வெச்சு சாப்பிடுறீங்க? இந்த ரெண்டுத்தையும் சிங்க நம்ம சாப்பிடுது. அதுவே பாருங்க, நான் வெச்சு சாப்பிடுறது சாப்பிடுது. மசினக்குடி ட்ரக்கிங்கை முடிச்சுட்டு இப்போ நம்ம விபூதிமலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த விபூதிமலை முருகன் கோவில் இந்திய நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டு ஊர் பொதுமக்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் இங்கே பாதை எதுவும் கிடையாது, நடந்து தான் இந்த மலைக்கு வரணும். இப்போ சமீபத்தில் தான் ஒரு பாதை அமைச்சு ஜீப்பில் மட்டும் இந்த மலைக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த கோவில் கிட்டத்தட்ட 25 வருஷம் பழமையான கோவில். காலையில் 8 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். தைப்பூசம் அன்னைக்கு இந்த கோவிலில் நடக்கிற தேர் திருவிழா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்லலாம் காலையில் 1 மணி நேரம் வரை தான் இந்த கோவில் திறந்திருந்தது. ஆனால் வெளியூர்லேருந்து வர நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்கிட்ட முறையிட்டதால் இந்த கோவிலோட நேரம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ தான் இந்த கோவிலோட டைமிங் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1 ஹவர் தான் இருந்தது. இப்போது இந்த கோவிலோட டைமிங் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த பாதை ரொம்பவே கரடுமுரடாக தான் இருந்தது. அதனால் கன்சீவாக இருக்கிறவங்களும் கழுக்குவந்தையை வச்சுருக்கிறவங்களும் தயவு செய்து போக வேண்டாம். இந்த ட்ரக்கிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போக போகிறீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக போங்க. உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த ட்ரக்கிங் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு த்ரில்லிங்கும் ட்ரக்கிங்கும் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஜீப் ரைடை மிஸ் பண்ணாதீங்க. கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வேறு லெவலில் இருந்தது. நிறைய இடத்துல ஜீப் கவுற மாதிரி இருந்தது. ஆனால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா மேனேஜ் பண்ணி நல்லா ஓட்டிட்டார். ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பேருங்க? நம்போட
இங்கே கப்பிவா சரி அப்போ எங்கே பிடிச்சிட்டு இங்கே இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம்.